ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி, ஆலி விதை ஜெல்லு, ஒரு குட்டி ஹேர் ஸ்டைலு, அப்புறம் நெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து 2-3 அலசியாச்சு. அதுக்கடுத்து மஞ்சள் பொடி தண்ணியில் கொஞ்சம் ஒரு அலசி எடுத்துருவோம். அடுத்து சிக்கன் கிரேவிக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஒரு அரை லெமனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தாளிக்கிற அந்த அப்புறம் வீட்டு மிளகாப்பொடி, மிளகு சீரக பொடி கொஞ்சோன்னு, கரம் மசாலா, ஒரு சிக்கன் பொடி, அவ்வளோதாங்க தேவையான பொருள். வாங்க பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வைக்கலாம். அதுக்கு பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்கிறதுக்குள்ளே ஒரு குட்டி வேலையை பண்ணிட்டு வந்துடுவோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். ஆலி விதை 2 ஸ்பூனு, வெந்தயம் 2 ஸ்பூனு போட்டுக்கலாம். நம்ம இந்த ஆலி விதைகள் வந்து நம்மளுக்கு முடி வளர்ச்சியை ஊக்குவிக்குதுங்க. தலைமுடி உதிர்வதை தடுக்குது. தலைமுடி வந்து அடர்த்தியை அதிகரிக்குது. உலர்ந்த தலையை வந்து நல்லா ஈரமாக வச்சுக்கிறது. முடிக்கு வந்து மினுமினுப்பு அதிகரிக்குது. ஏதாவது தோல் அலர்ஜி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் வந்து சரி செய்யுது ஆலி விதைகள். அதாவது முடிக்கு பயன்படுத்துகிறதோட பயன்கள் மட்டும்தாங்க சொல்லியிருக்கேன். ஆலி விதையை சாப்பிட்டா அதுக்கான பயன்கள் வந்து வேறு. இதில் இப்போ வந்து பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டோமோ அது நல்லா காஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ஒவ்வொரு பொருளாக எடுத்து போட்டுடலாம். நம்ம தாளிப்பு பொருட்களை ஃபுல்லாக உள்ளே போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போட்டாச்சு. அதுக்கடுத்து பச்சை மிளகா போட போகிறோம். பச்சை மிளகாவையும் போட்டாச்சு. அடுத்து வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டாச்சு. வெங்காயம் வதக்கும் போது லைட்டாக எப்பயுமே உப்பு போடுங்க. லைட்டாக 2-3 கல் உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் வந்து டக்குன்னு வதங்கும். ரொம்ப நேரம் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்க தேவையில்ல, கொஞ்சம் டக்குன்னு வதங்கிடும். வதங்கின பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிடுவோம். தக்காளி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி தான் நல்லா கரையிற மாதிரி வதக்கிக்கோங்க. எப்பயுமே எந்த விஷயமே முடியாதுன்ட்டு நினைக்காதீங்க. எப்பயுமே 1க்கு 2 தடவை ட்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு வரலை, எனக்கு இது வராது அப்படின்லாம் சொல்லாதீங்க. முயற்சி செய்யுங்க. ஒரு தடவை தப்பாக இருந்தாலும், 2 தடவை தப்பாக இருந்தாலும், 3ஆவது தடவை கரெக்டாக பண்ணிடுவீங்க. அதனால் எந்த விஷயமே முயற்சி செய்யுங்க. அப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் பொடி, மிளகாப்பொடி 2ஐயும் மிக்ஸ் பண்ணுறதாங்க வேலை. சிக்கன் பொடி ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருந்தேன், அதை போட்டாச்சு. ஒரு 2 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி வந்து எப்பயுமே கம்மியாக தாங்க ஊற்றணும். தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிடாதீங்க. ஏன்னா சிக்கன் வந்து அதிலேருந்தே தண்ணி இறங்கும், சிக்கன்லேருந்தே தண்ணி இறங்கும். அதனால் நிறையா ஊற்றிடாதீங்க. லைட்டாக நனைகிற அளவு இருந்தால் போதும். நீங்கள் மூடி கொதிக்க வைக்கும்போது நீங்கள் ஊற்றின தண்ணியை விட 1 மடங்கு அதிகமாக தான் இருக்கும். அதனால் எப்பயுமே சிக்கனுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. அங்கே பார்த்துக்கோங்க, தேவையான அளவான்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் நனைகிற அளவு இருக்குது. ஓகே, இது வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இங்கே ஆலி விதையும் வெந்தயம் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. இங்கிட்டு மூடி போட்டு மூடியிருக்கோம். இங்கே வந்து இந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த திங்ஸு இருக்குது. அதை எப்போ போடணுன்றதை அப்புறம் சொல்கிறேன். இங்கே ஆலி விதை வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா தண்ணி வந்து ஜெல்லு மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினோம், இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். அதனால தான் தண்ணி கம்மியாக ஊற்ற சொன்னேன். இப்போ வந்து உப்பு போட வந்து மறந்துட்டேங்க. ஏன்னா சிக்கன் பொடியில் கொஞ்சம் உப்பு இருந்துச்சு, நான் கொஞ்சம் அதனால் பத்தாதனால தூவி விட்டுட்டேன். ஆலி விதை ரெடி ஆயிடுச்சு. நம்ம சல்லடையில் வடிகட்டியாச்சு. கீழே வந்து ஜெல்லு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம், ஆறட்டும். நல்லா சூடாக இருக்குங்க. சூடாக வந்து பிள்ளைங்களுக்கு தேய்க்கக்கூடாது. ஆறின பிறகு தேய்ச்சிக்கலாம் தலைக்கு. அடுத்து வந்து சிக்கனில் வந்து கொஞ்சம் இப்படி தண்ணி இருக்கும்போது நம்ம அரை லெமன் எடுத்து வச்சோம் பாருங்கள். அந்த லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ வந்து நம்ம அந்த கூட்டோடு சாப்பிடும்போது ஒரு புளிப்பு ரொம்பலாம் தெரியாது, லைட்டாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் சிக்கனுக்கு தான் ஊற்றுவாங்க, இந்த கிரேவிக்கெலாம் அவ்வளோ ஊற்ற மாட்டாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த மிளகு, ஜீரகம், இந்த கரம் மசாலா, இது 3ஐயும் வந்து தூவி விட்டுக்கலாம்.
அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை தேவையான அளவுக்கு போட்டு கிளறி விட்டுக்கிற வேண்டியதான். நல்லா இந்த பாருங்கள், அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. அப்போ நீங்கள் ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக வெளியே வந்துடும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஒரு சாதம் மட்டும் வடிச்சிட்டு கூட இதை அப்படியே பிசைஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்குது. என் மகனுக்கு வந்து வெந்துட்டு இருக்கும்போதே வாடை வந்துருச்சு, அம்மா பசிக்குது அம்மா பசிக்குது அப்படின்ட்டாங்க. நான் இன்றைக்கி ரசம் தாங்க வச்சுருக்கேன். ரசத்துக்கான சைடிஷ்ஷாக தான் கிரேவியாக வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, அது ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஜெல்லு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை ஊற்றும் போது உங்களுக்கு தெரியுதா, ஒரு எண்ணெய் ஊற்றுனா எப்படி ஒரு கொழப்பு தன்மையாக இருக்கோ அது மாதிரி இருக்குது. அப்படி தானேங்க, அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து அமர்த்திடணும். நல்லா இருக்குது. இதை வந்து இனி ரெடியாக இருக்குது. நம்ம போய் அதை வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம். இது நல்லா ஆறிச்சு, லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த பேஸ்ட்டை நான் அப்புறமா தலையில் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து ஜெல்லையை என் மயனுக்கு நான் தேய்ச்சி விட்றேன் தலை ஃபுல்லாக. ரொம்ப சேட்டைங்க, பார்க்க தான் அமைதியாக தெரியுறேன். வாயை திறந்தான் வாயை மூடவே மாட்டாங்க. எல்லா வித்தையும் கேள்வி கேட்டே கொன்றுவேன், பதில் சொல்ல முடியாதுங்க. அடுத்து என் பொண்ணுக்கு தேய்ச்சி விட்றேன். தேய்ச்சிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் இருக்கலாம், அதுக்கு மேலெலாம் இருக்க வேணாம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து வெந்தயம் சேர்க்குறனால சளி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் 20 நிமிஷம் அரை மணி நேரம் அவ்வளோ நேரம் தேய்ச்சா போதும். அவ்வளோ நேரம் ஊற வச்சுருந்தா போதும். ரொம்ப நேரம்லாம் நீங்கள் வைக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. கீழே இருக்க முடி எல்லா முடிக்குமே சேர்த்து தேய்ச்சி விட்ருங்க. இப்படி ஊற்றினோடனே நழுவிக்கிட்டு தாங்க ஓடும். நீங்கள் டக்குன்னு கேட்ச் பண்ணி தேய்ச்சி விட்ருங்க. ஊறட்டும்னு ஒரு கொண்டையை போட்டு விட்டேங்க. ஏன்னா நம்ம சண்டே மட்டும்தான் ஏதாவது பண்ண முடியும், வெள்ளனா பண்ண முடியாது. ஸ்கூலுக்கு போகிற டைம் அதெல்லாம் தலை காய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் லேட் ஆகும். எனக்கு அந்த பேஸ்ட்டை தலையில் தேய்ச்சாச்சு. இது வந்து என்னோடய ராக்கி ரோசி கட்டி போட்டேங்க, அவுக்க சொல்லி கத்திக்கிட்டு இருக்குங்க. என்னோடய பையன் குளித்து ரெடி ஆயாச்சு. இங்கே பாருங்கள், முடி எவ்வளோ ஷைனிங்காக அழகாக இருக்குன்னு பாருங்கள். வீடியோ எடுக்கிறோன்னே வாய்க்குள்ள வச்சுருந்த கேரட்டை இல்லாமல் இருந்தாங்க. சும்மா சாப்பிடுப்பான்னு சொன்னோன்னே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து என் பொண்ணுக்கு தலை காஞ்சிருச்சு. ஒரு குட்டி ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், யாருனாலும் ட்ரை பண்ணலாம். அவங்கவுங்களுக்கு குழந்த இருக்கும், நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்குமே நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சுடிதாரு இந்த மாதிரி போடுறவங்களுக்கு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி தாங்க, சிம்பிளாக நம்மகிட்ட என்ன பொருள் இருக்குது அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம சேனலில் இது பண்ணிகிட்ருக்கோம். புதுசாக இது வாங்கணும் அது வாங்கணும் அதெல்லாம் சொல்லலை, இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம். அங்கே பாருங்கள், அந்த ஹார்ட் ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அப்போது இந்த சைடில் கொஞ்சம் முடி எடுத்து பின்னிடணும். அந்த சைடு கொஞ்சம் முடி எடுத்து பின்னிடணும். ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது தான், அவ்வளோதாங்க. எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள் ஹேர் ஸ்டைலு. நீங்கள் கிளிப் இருந்தால் கிளிப் போடுங்க, இல்லை பேண்டு குட்டி லப்பர் பேண்டை போட்டு விட்டுருங்க. இது வந்து அடுத்து நம்ம நெய் எப்படி செய்யலான்றது தாங்க பார்க்குறோம். பால் டெய்லி காய வைப்பீங்க பார்த்தீங்களா, அதை வந்து பாலாடை எடுத்து வச்சுக்கோங்க.
நீங்கள் வந்து பாலாடை அவ்வளோவா வரமாட்டேங்குதுன்னு நினச்சா ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கனாலே பாலாடை தனியாக மிதந்துடும். அப்படியே ஈஸியாக நீங்கள் கரண்டியை போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்து நான் ஒரு 2 வாரம் அளவுக்கு இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கொஞ்சம் மெல்ட் ஆகட்டுன்றனால வெளியே வச்சுருக்கேன். அடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றணுன்னா ஊற்றிக்கலாம். நான் ஆனால் அவ்வளோ ஊற்றலை, ஏன்னா ஜாரே நிறைஞ்சிருந்துச்சு, அதனால் நான் ஊற்றலை. நம்ம இன்னொரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு இந்த நம்ம அரைச்சதை உள்ளே போட்டுறணும். அடுத்து இன்னொரு ஜாரில் அரைச்சி போட்டாச்சு. 2 ஜார் அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. இனி என்ன பண்ணணும்னா, நம்ம இன்னொரு பாத்திரத்துலேயும் தண்ணியை வச்சுட்டு மாறி மாறி ஒரு 4 தடவை 5 தடவைனாச்சும் அலசணுங்க. அந்த பாலை அடைய நல்லா அலசிடணும். தண்ணியோட கலர் வந்து நல்லா ஒயிட்டாக மாறணும். நல்லா கையை தண்ணிக்குள்ளே கையை விட்டு இப்படி அலசினாலே போயிடும். இப்படி நீங்கள் கலக்குனாலே அப்படியே தண்ணி ஃபுல்லாக கலர் மாறிடும். கீழே வெள்ளை கலராக இருக்கும், மேலே ஆடையாக இருக்கும். இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி இந்த பாத்திரத்துலேருந்து அங்கே அந்த பாத்திரம் அப்படி மாற்றி போடலாம். அதுக்கடுத்து எந்த பாத்திரத்தில் நெய் எடுக்கணுமோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் அந்த பட்டரை எடுத்து வச்சுக்கோங்க. இதாங்க பட்ரு. நீங்கள் வந்து ஃப்ரீசர்லேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ப்ரெட்டு அந்த மாதிரி விஷயங்களுக்கு எடுத்து போட்டுக்கலாம். நம்ம நெய் உருக்கிறதுக்கு தேவையானது வந்து முருங்கைக்கீரை, ஜீரகம், அது 2 தான் நம்மளுக்கு தேவை. இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு காய வைக்கும்போது இப்படி இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு நுரை வந்தோடனேமே நம்ம அந்த முருங்கைக்கீரையை உள்ளே போட்டுறணும். அதுக்கடுத்து ஜீரகம் உள்ளே போட்டுடலாம். ஒரு கல் உப்பு போடுறவங்க போட்டுக்கலாம், அப்படி இல்லாதவங்க ஓகே போடுறதுனா போட்டுக்கலாம். இந்த ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் நீங்கள் வாட்டுக்கு சிம்மில் அப்படியே போட்டு விட்டுருங்க. சிம்மில் போட்டோன்னே நம்மளுக்கு இந்த கலரில் வந்துடும். வந்தோடனே அதை வடிகட்டிட்டு நம்ம நெய்யை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்ல மஞ்சேன்னு இருக்குங்க. கலரே கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு தூக்குவாளியில் நான் ஊற்றி வச்சுக்கிட்டேன். இதில் தான் ஏற்கனவே ஊற்றி வச்சுருந்தேன், தீர்ந்து போச்சு, திரும்ப ஊற்றி வச்சிட்டேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து 1 நாள் 2 நாள் 3 நாளில் நான் அடுத்து காமிக்கிற மாதிரி மாறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் அப்போ தான் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.